வணக்கம். நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி பாருங்கள், குழந்தைங்களுக்காக நம்ம வல்லாரைக்கீரை பர்பி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அந்த பர்பி பார்த்திங்கன்னா அது உங்களுக்கு ஞாபக சக்திக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது, நம்ம அந்த வல்லாரைக்கீரையை நம்ம சமைச்சு கொடுத்தா பிள்ளைங்க சாப்பிடாது, லைட்டாக ஒரு சிறுங்கசப்பு மாதிரி இருக்கும். அதனால் நம்ம பர்பி மாதிரி செஞ்சு கட் பண்ணி வச்சிட்டோம்னா சாக்லேட் சாப்பிட்ற மாதிரி அவங்க சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வல்லாரை தேங்காய் பர்பிக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். வல்லாரைக்கீரை நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கட்டளவு வச்சுக்கோங்களேன். ஒரு கட்டோ இல்லை 2 கட்டோ உங்களுக்கு எந்த அளவு அது காஞ்ச உடனே இத்தனூண்டு தான் ஆகும். இன்னும் பொடி பண்ணோம் அப்படின்னா இன்னும் கம்மியாகிடும். ஒரு 150 கிராம் வெல்லம், தேங்காய் ஒரு அரை முடி தேங்காய் திருவி எடுத்து வச்சுருக்கேன். நெய் தேவையான அளவு, ஏலக்காய் பொடி ஒரு சிட்டிகை. இப்போ நம்ம வல்லாரை தேங்காய் பர்பி பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒரு குழிக்கரண்டி அளவு நான் தண்ணி ஊற்றிருக்கேன். அதுக்கு முன்னாடி இந்த வல்லாரையை நம்ம பொடி பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ இந்த வெல்லத்தை நம்ம இதில் சேர்த்துடலாம். தீ அதிகமாக வச்சு நம்ம கிண்டி விட்டுக்கலாம். பாருங்கள், எப்பவுமே நம்ம குழந்தைங்களுக்கு மருந்தையே கொஞ்சம் விருந்தாக கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வல்லாரையை நீங்கள் டீ போட்டு கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க. அதே மாதிரி சாப்பாட்டில் செஞ்சு கீரை மாதிரி கடைஞ்சி கொடுத்தாலும் அவங்க சாப்பிட்றது கஷ்டம். படிக்கிற பிள்ளைங்களுக்கும் சரி, ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்களுக்கும் இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா டெய்லி ஒரு பர்பியோ இல்லை 2 பர்பியோ இதை ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம தேங்காய் போடுற தொட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு மாதம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். டெய்லி ஒன்று அவங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் வச்சு கொடுத்து அனுப்பலாம், இல்லைனா ஸ்நாக்ஸ் பாக்ஸில் கூட வச்சு கொடுத்து அனுப்பலாம். அவங்களுக்கு ஞாபக சக்தி ரொம்ப அதிகமாகும். அதுக்கு தான் நான் இந்த மாதிரி ஒரு பர்பி ரெடி பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ரொம்ப முக்கியமான ஒரு பர்பி இது. எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வெல்லத்தை வடிகட்டிக்கலாம். எப்பவுமே வெல்லத்தில் கொஞ்சம் மண் இருக்கும், அதனால நம்ம வடிகட்டிக்கிறது நல்லது. கொஞ்சமாக இதில் தண்ணி விட்டு நல்லா அலசி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த வெள்ளைப்பாகை நம்ம இதில் விட்டுக்கலாம். கொஞ்சம் இதில் இருந்தது அப்படின்னா லைட்டாக தண்ணி விட்டு கூட நம்ம அலசி விட்டுக்கலாம். இப்போ நல்லா அடுப்பை ஹாயில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுவோம். பாருங்கள், இந்த மாதிரி கொதிச்சுட்டு இருக்கும் போது இந்த தேங்காவை நம்ம சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரைச்ச இந்த வல்லாரையை இதோட சேர்த்துடலாம். பாருங்கள், இதை அப்படியே கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் தீயை குறைச்சிடலாம். பாருங்கள், இந்த வல்லாரை வச்சு நம்ம வல்லாரை தேங்காய் பர்பி பண்ணலாம். அடுத்து பார்த்திங்கன்னா வல்லாரை எள்ளு பர்பி பண்ணலாம். அதுக்கடுத்து வேர்க்கடலை வல்லாரை பர்பி பண்ணலாம். இதில் நம்ம எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நம்ம குழந்தைங்களுக்கு எது பிடிக்குமோ அதை சேர்த்துக்கலாம், இல்லைனா பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு எது பிடிக்கும், நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு எது பிடிக்குமோ அதை சேர்த்து இந்த வல்லாரை பர்பி செஞ்சு கொடுக்கலாம் நீங்கள். ஏன்னா இது அவங்க சாப்பிட்றதுக்கு கஷ்டப்படுவாங்க. லைட்டாக கசப்பு இருக்கும் இல்லைங்களா, கீரையாக கடைஞ்சி கொடுத்தாலும் கூட்டு வச்சாலும் கீரைனால இப்போ உள்ள எல்லா பிள்ளைங்களுக்கும் பிடிக்கவே மாட்டேங்குது. அதனால் நம்ம அப்படி கொடுக்கறத விட இந்த மாதிரி கொடுத்துடலாம். கொஞ்சம் அடுப்பை அதிகமாகவும் கம்மியாகவும் வச்சு நம்ம இதை நல்லா கிண்டி விட்டோம் அப்படின்னா நல்லா இப்படி உருண்டு திரண்டு வரும். அப்போ தான் பக்குவோம். இப்போ பாருங்கள், இந்த கண்ணாடி பவுலில் நம்ம நெய் தடவிக்கலாம். இது ரெடி ஆகிட்டு இருக்கும் போதே இதில் நம்ம நெய் தடவிக்கலாம். பாருங்கள், டேஸ்ட்டுக்கு வேண்டி கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கொஞ்சோண்டு நெய்யை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். அதனால தான் ஒரு 1/4 டீஸ்பூன் இல்லாட்டி அரை டீஸ்பூன் சேர்த்தா போதும். பாருங்கள், இப்படி திரட்டும் போது இப்படி உருண்டு வரும். உதிரி உதிரியாக இல்லாமல் இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வரும்போது நம்ம எடுத்து பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி மேலே இப்படி திருப்பும் போது பாருங்கள் மேலே இப்படி வெள்ளை வெள்ளையாக வரும். பாருங்கள், சூப்பராக வல்லாரை பர்பி ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து இப்போ நம்ம பாத்திரத்தில் கொட்டிக்கலாம், அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு. பாருங்கள், இது கொஞ்ச நேரம் ஆறட்டும். அதுக்கப்புறம் மேலே நல்லா திரட்டி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இதை நல்லா நம்ம சரிசமமாக ஆக்கிக்கலாம். நீங்கள் சூடோடவே அந்த மாதிரி தட்டினீங்க அப்படின்னா கரண்டியில் ஒட்டிட்டு வரும்.
இன்னும் கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இப்போ கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா கமர்கட் பக்குவத்தில் வந்திருக்கு. இதை அப்படியே நம்ம கடித்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். ரெண்டாவது, இதை நம்ம வச்சு சாப்பிட்ணும் அப்படின்னா கொஞ்ச நேரம் நம்ம அடுப்பில் விட்டு கமர்கட் பக்குவத்துக்கு எடுத்தோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சூப்பரான தேங்காய் வல்லாரை பருப்பி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.